Taste the Daily. விஜயகுமார் என்னன்னா அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்க ஏன் அப்படிங்கிற அந்த விளக்கம்லாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா என்னன்னா இப்ப திமுகவுடைய மனநிலையிலிருந்தே நம்ம பார்த்தோம்னா அரசு ஊழியர்கள் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு போட்டா கூட 20 லட்சம் ஓட்டு கிட்ட வருது இல்ல. அவங்க எப்படி அதையெல்லாம் விட்டுருவாங்களா என்ன? அதை விட மாட்டாங்க. எப்பவுமே தன்னுடைய கோரிக்கை வச்சு போராடுறவங்கள போயிட்டு இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் போராடுற இடத்துல அழைக்காத போது இவரே வழியே போய் சென்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே திமுக ஆட்சிக்கு வந்தோடனே உங்கள் கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்தார். 520 வாக்குறுதிகள். அவர் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை மட்டும் ஏமாத்தலை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே ஏமாத்தினார் முதலமைச்சர் அவர்கள். 520 வாக்குறுதியில் அது 309வது வாக்குறுதியாக அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தையே கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் 161வது வாக்குறுதியாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். எல்லாம் கொடுத்தாங்க. போராடாதான் மக்களுக்கு இவர் 4 ஆண்டுகள் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுது. இப்போது மக்கள் கேட்குறாங்க, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, எங்களுடைய போராட்டத்துக்கெல்லாம் கலந்து கொண்டீங்கல்ல, ஆட்சிக்கு வந்தால் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் நடவடிக்கை என்று போராடுறாங்க. இந்த போராடுற மக்களை இந்த அரசு யாராக இருந்தாலும் அவர்களை அவர்களை காட்டு மிராண்டித்தனமாக அடக்குமுறையை கையாண்டு அந்த மக்கள் போராடுகின்றவர்கள் மீது அடக்குமுறையை இந்த இவ்வளோ நாளாக அதை பண்ணியிருக்கலாம் சார். இனி எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது இன்னும் இரட்டிப்பால அவங்க மேலே கெட்ட பெயரை கொடுக்கும் அரசுக்கு. அதாவது அவர்கள் என்ன திமுக தந்திரம் பண்ணோம்னா கடைசி இவர்களுக்கு அதாவது எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு மீது தான் தள்ளி விட்டுறாங்கல்ல. ஓஹோ, இவர்கள் என்ன திமுக ஒரு நாடகம் ஆட போகுது, இந்த அரசு ஊழியர்களை எப்படி ஏமாத்த போகுதுன்னா மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல அவங்களுக்கு தெரியலனா கூட நீங்க ஐடியா கொடுப்பீங்க. இல்ல இப்படிதான் பொய் சொல்லினே இருக்கும். மக்களை ஏமா சார், அரசு ஊழியர்கள் சார், அவர்கள் படித்தவர்கள் சார், அவர்களுக்கு தெரியும் சார் இந்த அரசு தான். அப்படின்னா முடியாத வாக்குறுதியை ஏன் வாக்குறுதியா கொடுத்த? உங்களால செய்ய முடியல வாக்குறுதி ஏன் வாக்குறுதியாக கொடுத்தீர்கள்? முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. இப்ப ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் கொடுக்குறோன்னு கர்நாடகாவை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். அதை அப்படின்னா ஏன் கொடுக்கல? அதுதான் 4.5 வருடம் ஆயிடுத்து இல்லை. ஏன் அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம். எல்லா மக்களும் ஏன்னா இந்த ஆட்சியை நம்பி ஏமாத்தினதுகள்லாம் போய் வாக்கு அளித்தோம். இந்த அரசு 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரையிலையும் நிறைவேற்றலையே, எப்போ நிறைவேற்ற போறீங்க அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட ஒரு கனவுகளோட இந்த அரசாங்கத்தை கேட்குறாங்க. இந்த அரசாங்கம் கையை விரிச்சுட்டு போக போகுது. அதாவது அப்பா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பொதுமக்களிடம் ஒரு பெட்டியை வச்சார். வெட்டிட்டு மனுக்கள்லாம் போடுங்க, என்கிட்ட சாவி இருக்கும், 100 நாள் கழிச்சு அந்த பெட்டியை திறப்பேன், கோரிக்கைலாம் நான் நிறைவேற்றுவேனாரு. அந்த பெட்டி எங்க, அந்த சாவி எங்க? அதுக்குதான் ஐஏஎஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க. மக்கள்கிட்ட அந்த பெட்டியை திறந்து அது எல்லாமே அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு காணப்பட்டது. அவருடைய சகோதரி இருக்காங்க எம்பி கனிமொழி, அவர்கள் என்ன சொல்ல, இளம் பதவிகள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக ஆயிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவோம், சாராய கடை மூடுவோம் நாங்க. இப்ப நிருபர்கள் அந்த கேள்வி நான் எப்ப சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது அவருடைய மகன் அவருடைய மகன் சொன்னார். என்ன சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை நான் ரத்து பண்ணுவேன், அந்த ரகசியம் எங்ககிட்ட இருக்குதுன்னாரு. அதை இப்ப திருப்பி நிருபர்கள் கேட்கறாங்க, நீட் தேர்வு ரகசியம் என்னங்க ஆயிட்டு? அது ஒன்றும் இல்லை, ரகசியன்றது மத்திய அரசை எதிர்க்கிறது தான் குழந்தைத்தனமா. நம்ம அதாவது திமுகவுடைய உடல்லையே தலைவர்கள் கிட்டே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்கள் தான் இவர்கள். இல்லை ஒரு வாக்குறுதி இல்லை ஒரு திட்டம் அதை நிறைவேற்றுறது அப்படின்னா அதில் நிறைய சிக்கல்கள், அது பிளானிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதே அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, தமிழகத்தினுடைய எந்த காசுலேருந்து அதை மக்கள்கிட்ட எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அதே போல தான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அரசு கிட்ட எங்க இருந்து காசு வரும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும் இல்லையா. அப்படின்னா அதுக்காக தானே குழு எல்லாம் போட்டிருக்கீங்க. அப்படின்னா நீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது நீங்க ஏற்கனவே துணை முதலமைச்சரா தமிழ்நாட்டில் இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக வேற இருந்தவர், உங்களுடைய இது தெரியும், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் என்ன வருமானம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல.
தெரிஞ்ச வாக்குறுதியை நீங்க கொடுக்க வேண்டியதானே, ஏன் மக்களை ஏமாத்தினீர்கள் என்ற ஒரு கேள்வி இங்க கேட்கிறாங்க. இவர ஒருவேளை அப்படியே ஆட்சி வரைக்கும் இவங்க பாட்டுக்கு போராடுற மாதிரி போராடிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டு குழு போடுற மாதிரி குழு போட்டுக்கிட்டே இருப்போம், அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார்? ஒரு வாட்டி ஏமாத்தலாம் சார், ஒரு வாட்டி ஏமாந்து போயிட்டாங்க சார் அரசு ஊழியர் ஒட்டுமொத்தமான ஆசிரியர்கள். ரெண்டாவது வாட்டி ஏமாற மாட்டாங்களா? இது பாமர மக்கள், படிக்காத மக்கள் இல்ல, இவர்கள் எல்லாம் மெத்த படித்தவர்கள் இல்லையா? இவர்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளை இந்த அரசு ஏமாற்றி விட்டது, அந்த அரசு நம்மளை நடுக்கடலில் தத்தளிக்க விட்டுறது, இந்த அரசு நமக்கு எதுவுமே செய்யல நம்மள. ஏன்னா அரசு ஊழியர்களுடைய வாக்கு தான் வந்துட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல இருந்திருக்கு தமிழ்நாட்டில். நம்ம கிட்ட பொய்யை சொல்லி வாக்குகளை பெற்றுச்சு இந்த அரசு அப்படின்னு அரசுக்கு மீது தான் எதிர்ப்பு தெரியுது. அதனால இவர்கள் என்ன நாடகம் குழு போட்டாலும் சரி, இல்லை ஏதாவது மத்திய அரசு மீது பழி போட்டாலும் சரி, எதை போட்டாலும் இந்த தடவை மக்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டார்கள். அரசு ஊழியர்கள் எல்லாமே நம்மளை ஏமாற்றியது இந்த அரசு தான் தெரியும். இந்த அரசு திருப்பி வாக்கு கேட்டு வரணும்ல, திருப்பி வரும்பொழுது மக்கள் இருக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் தக்க பதிலடியை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக. இந்த தமிழ்நாட்டு மக்களை மட்டும் ஏமாற்றவே முடியாது. ஒரு வாட்டி நீங்க ஏமாத்தினாங்க, திமுக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையா இருந்தாங்க. இப்ப ஏமாத்தின இதுக்கு அவர்கள் காலம் முழுவதும் முதலமைச்சர் நாற்காலியில அமர முடியாது. புரியுது. இப்ப என்னன்னா திமுக அரசாங்கத்தினால இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவே முடியாது அப்படிங்கிறீங்களா? அதாவது வந்து அமல்படுத்தினா முடிச்சு பண்ணிருக்கணும்ல. சரி, அப்ப முடியாது அப்படின்னா முடியாத ஒரு செயலுக்காக ஏன் ஜாக்டோ ஜியோ இன்னும் போராடிக்கிட்டே இருக்கணும்? அது அவங்களுடைய வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி சார். அவர்களுடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை, அந்த கோரிக்கை நிறைவேற்றுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் போராடுறாங்க சார். திமுக மேல இருக்கிற அந்த எதிர்ப்பை காமிக்கணும். இந்த அரசு நம்ம கிட்ட சொன்னது செய்யல அப்படின்றது இந்த அரசுக்கு எதிர்ப்பாக திரும்பி இருக்கிறார்கள் மக்கள். ஓகே, அப்ப இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்கள்ல அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜி அமைப்பை சேர்ந்தவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? இந்த எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, தனக்கு ஓய்வூதியத்தை கொடுக்கணும், பழைய பென்ஷன் திட்டத்தை தனக்கு வழங்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை வந்துட்டு இவர்கள் பூர்த்தி செய்யவில்லை. சரி, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இதுக்கே வரேன். திமுக மறுபடியும் வந்து இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்க செயல்படுத்தி காமிப்போம், அடுத்த தடவை ஓட்டு போட்டீங்கன்னா அப்படின்னு மறுபடியும் நீங்க சொன்னீங்க 350வது வாக்குறுதி, இப்ப 250வது வாக்குறுதியா மாத்தி அதை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? மீண்டும் மீண்டும் ஏமாத்த முடியுமாங்க? ஒரு வாட்டி தான் ஏமாந்து போனாங்க, மீண்டும் மக்களை நம்ம ஏமாத்தினே இருக்கலாம். அந்த அளவுக்கு அங்க மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் தெளிவு பெற்று இருக்கிறார்கள். இந்த ஆட்சி வந்துட்டு வாயாலே வடை சுட்டுறோம், விளம்பர மாடல். அவங்க இப்ப மறுபடியும் அந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் கூட நம்ப மாட்டாங்க. சரி, இன்னொன்னு இருக்குல்ல, அந்த குழு போட்டிருக்காங்க, அந்த குழுவோட அறிக்கை இன்னும் கொஞ்ச நாள்ல வருதுன்னே வைங்களேன், அந்த அறிக்கையை காமிச்சு இந்த பாருங்க இந்த குழு இந்த அறிக்கையை கொடுத்துட்டாங்க, இதை நாங்க செயல்படுத்தி காமிப்போன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தா கூட அவங்க நம்ப மாட்டாங்களா? மொத்தம் 220 குழு அமைச்சிருக்கு சார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே இல்லாத 220 குழு அமைச்சு அந்த குழு என்னதான் பண்ணிச்சு, அந்த குழு என்ன சொல்லிச்சு இந்த அரசாங்கத்துக்கிடம், இந்த அரசாங்கம் எதை செயல்படுத்திச்சுன்னு தெரியாது. அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டே இருக்கிறார்கள் அரசு ஊழியர்களை. இதுக்கு நம்மளை கண் துடைப்புக்காக நடத்துகிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் சார். எல்லா அரசு ஊழியர்களும் எதிராக வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க. வரவே தான் நம்மளுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் போகின்ற இடத்துல அவர் முதலமைச்சர் ஆக போறார், அவரிடம் கோரிக்கை வைக்கலான்ட்டு மாணவர்கள் எல்லா மக்களும் அவர் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இவர் வந்தாது நம்மளுக்கு இந்த இதெல்லாம் செய்து தரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஆளுங்கட்சி முதலமைச்சர் மீது நம்பிக்கை இழந்துட்டார்கள். புரியுது. இந்த நம்பிக்கை இழப்பு என்ன இதுக்கு திமுக இழுத்துட்டு போகுங்கிறத பத்தி இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். சொல்லுங்க விஜயகுமார், உங்களுடைய இறுதி. அதாவது இவர் வந்து திமுக செயலர்னா எந்த நான் ஒரு சின்ன இது சொல்றேன். சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அதிமுக அரசு. அதே போல உள்ளாட்சியில பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அதிமுக அரசு. காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கவே முடியாது என்றதை தீர்த்தது அதிமுக அரசு. இப்படி நாங்கள் எல்லாருமே தமிழர்களை காக்கின்ற அரசு அதிமுக அரசு காத்தது. ஆனா இவர்கள் தான் தமிழர்களுக்கு அக்மார்க் குத்தப்பட்டவர்கள் போல தமிழர்கள் இதுண்டு. நாளை காலையில விடுகின்ற நேரம் நவம்பர் 27 மாவீரர்கள் தினம். அங்க வந்து உயிர்கள் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நாள் இந்த நாள். இதுக்கு யார் காரணம் என்பதை தமிழர்கள் உலகத்தில் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தெரியும். அப்படி அந்த அரசாக யார் காரணமோ அவர்கள் அடுத்த ஆண்டு மாவீரர்கள் தினம் கொண்டாடப்படுகின்ற போது தமிழ்நாட்டு தமிழர்களும் உலக தமிழர்களும் சேர்ந்து இந்த காரணமாக இருந்த கட்சியை அப்புறப்படுத்துவார்கள். எடப்பாடியார் வெல்வது உறுதி. இந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றுகிற நாடகம் ஆடுகிறது. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தவுடன்
அரசு ஊழியர்கள் அனைத்து மக்களுக்கும் அவர் நிச்சயம் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரும்பாடுபடுவார். இதுதான் உண்மையாக நடக்கும்.